அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி வாசாய் வித்மகே சாந்தஸ்வரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். நடமாடும் தெய்வம் அவர் இருந்த போதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஏரகரம் அப்படிங்கிற ஊரில் ஸ்ரீ நடேச சாஸ்திரிகளோட பேரன் ஸ்ரீ ராமமூர்த்தி இருக்கார். அவர் மகா பெரிவாளோட பரம பக்தன். அவர் கும்பகோணத்தில் வேலை பண்ணிட்டு இருக்கார். அவரோட மேலதிகாரி கிருஷ்ணன். அவர் அடிக்கடி சபரிமலைக்கு போவார். அவர் குருசுவாமி கூட. அதே சமயம் அவர்கிட்ட இவர் கேட்குறார், ராமமூர்த்தி கேட்குறார், நானும் ஐயப்ப மலைக்கு வரட்டுமான்னு. அதுக்கு அவர் சொல்லிட்டார், ஒன்றை கூட்டின்னு போகிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவரோட அம்மா அப்பா இதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், அப்போ தான் நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ராமமூர்த்தி அம்மாட்டக்க பர்மிஷன் வாங்கிட்டார். ஆனால் அப்பா அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல, அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டார். ரொம்ப வருத்தம். என்ன பண்ண முடியும்? பார்த்தார், எப்போவுமே அவரையே நினச்சின்னு இருக்கிற காஞ்சி மகான்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டுன்னு காஞ்சிபுரத்துக்கு போகிறார். ஸ்ரீமடத்தில் கண்கண்ட தெய்வம் சன்னதியில் தஞ்சம் அடைஞ்சார் ராமமூர்த்தி. பகவான் விவரங்கள்லாம் கேட்குறார். தன்னோட விருப்பத்தை சொல்கிறார் ராமமூர்த்தி. அதுக்கு என்ன, போயிட்டு வாயே அப்படிங்கிறார் மகாபெரிவா. ராமமூர்த்தி எங்கள் அப்பா போகக்கூடாதுங்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ போகாத அப்படிங்கிறார். ராமமூர்த்தி விடலை அவரை. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சபரிமலை போகணும்னு அப்படின்னு சொன்னோன்னா பெரியவா என்ன பண்ணுறார், தான் கழுத்தில் இருந்த ஒரு உத்ராட்ச மாலையை கயற்ற மாதிரி பாவனை பண்ணுறார். ராமமூர்த்திக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. பகவான் தனக்கு தன்னோட மாலையே கொடுக்க போகிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார் இவர். போனவர் மாதிரி கையை மறுபடியும் கீழே எடுத்துட்டார். அடுத்த கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு கையை கீழே எடுத்துட்டார். ராமமூர்த்திக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. என்னது, அவர் கொடுப்போன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டோம், ஆனால் அவர் கொடுக்கல, சரி பரவாயில்ல அப்படின்னு நின்றுட்டு இருந்தார். கொஞ்ச நாளைக்கு கழிச்சு கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார். ஒன்று பண்ணு, நீ ஊருக்கு போயிட்டு மடத்தெருவில் இறங்கு, கடையில் ஒரு மஞ்சள் கயிற்றை வாங்கிக்கோ, அதை கொண்டு போய் உங்கள் அப்பாட்ட கொடு, அதில் 32 முடிச்சு போட சொல்லி அதையே நீ மாலையாக போட்டுட்டு மலைக்கு போயிட்டு வா அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டார் ராமமூர்த்திக்கு. எங்கள் அப்பா போகக்கூடாதுங்கிறாளே மறுபடியும் சொல்கிறார். நான் சொன்னேன்னு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதே மாதிரியே இவர் இப்போ ஊருக்கு மகாபெரிவா சொன்னபடியே ஊருக்கு போயிட்டார். ஒரு மஞ்சக்கயிறை வாங்கிட்டு ஆற்றுக்குள்ளே நுழையிறார். குழந்தை ஒன்றுமே சொல்கிறதுக்கு முன்னாடியே, அப்பா மஞ்சக்கயிறு வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறார். ராமமூர்த்திக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அப்படியே மறுபடியும் அப்பா மறுபடியும் ஏதாவது சொல்கிறதுக்குள்ள அப்படிலாம் மஞ்சள் கயிற்றை கொடுத்துட்டார். இவன் ஒன்றுமே சொல்லலை, ராமமூர்த்தி எதுவுமே சொல்லலை. அவரே அந்த கயிற்றில் 32 முடிச்சு போட்டார். அதை சாமி படம் முன்னாடி வச்சார். அதை எடுத்து பிள்ளைகிட்ட கொடுத்தார். இந்தா இதை போட்டுண்டு பத்திரமா மலைக்கு போயிட்டு வா அப்படின்னு ஆசீர்வாதமும் பண்ணிட்டார். ராமமூர்த்தியோட மகிழ்ச்சிக்கு அளவு எது, அப்படியே திகச்சு போய் அப்படியே நின்றுட்டான். யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபனே சம்ஸ்திதா அப்படின்னு சர்வசக்தியான பரம்பொருளான காஞ்சி மகாபெரிவார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வேற உதாரணம் ஒன்றுமே இல்லை. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படிங்கிற மாதிரி அப்பா உத்தரவு கொடுத்தாச்சு, இனிமே என்ன மலைக்கு போயிட்டு வர வேண்டியதுதான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். எல்லாம் பகவானோட அருள் விளையாட்டுக்கள். அதே மாதிரி 1992 வருஷம் மார்கழி மாதம் ஒரு நாள் ராத்திரி ராமமூர்த்தி தான் புள்ள சதீஷ் மற்றும் அவரோட நண்பர் மோகன் இவா எல்லாரும் உட்காந்து பெரியவாளை பற்றி பேசின்னு இருக்கா. ராத்திரி 12 மணியாக எடுத்து பேச்சு முடியல. அவளோட 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படி மோகன்கிறவர் அவரோட ஃப்ரெண்டு மாத்வா. சம்பிரதாயத்தில் மாத்வாவாக இருந்தாலும் மகா பெரிவாள்கிட்ட அளவில்லாத பக்தி கொண்டவன் அவனும். பேச்சு சுவாரஸ்யத்தில் 12 மணி ஆயிடுத்து தெரியல. கவனம் திரும்பி பார்க்குறாரு, மணி 12. மோகன்கிட்ட சொல்கிறார், மணி 12க்கு மேலே ஆயிடுத்து, காலம்பரை தூங்கி போயிடுவேன் நான், நீ என்ன பண்ணுற, ஒரு 4 மணிக்கு என்னை எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டார் ராமமூர்த்தி. நீங்கள் ஏன் கவலைப்படுறேன், எல்லாம் தெளிவாக பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவா தூங்க போயாச்சு. மார்கழி மாதமே எப்படி இருக்கும், தூக்கம் அருமையாக தானே வரும். காத்தால 4 மணிக்கு எழுந்திருந்து குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற
கோவிலுக்கு போவார். அவர் போயிட்டு அங்கே 12 பிரதட்சணம் பண்ணிவிட்டு ராமமூர்த்தி ஆற்றுக்கு வர. இது அவரோட பிரார்த்தனை. அது மாதிரி பண்ணின்னு இருக்கார். இவ்வளோ இதுவாக வெடிக்காம 4 மணிக்கு வாசக்கதவை யாரோ தட்டுறா. மாமா மணி 4 ஆச்சு, எழுந்திருங்கோ அப்படின்னு மோகனோட குரல் தான் கேட்கறது. உடனே எழுந்திருந்தார் ராமமூர்த்தி. குளிச்சு கோவிலுக்கு போயிட்டு பிரதட்சணமெல்லாம் முடிச்சுட்டு 6:30 மணிக்கு சாமி தரிசனத்தையும் முடிச்சுட்டு 6:30 மணிக்கு ஆற்றுக்கு வரார். அப்போ வாசலில் மோகன் நின்றுருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் மோகன், சொன்னபடியே 4 மணிக்கு எழுப்பி விட்டுட்டியேட்டான்னு அப்படின்னார். அதிர்ச்சி ஆயிடுத்து மோகனுக்கு. மாமா நான் இப்போ தான் எழுந்திருந்திருக்கேன், நான் நான் உங்களை எழுப்பி விட்டு தான் நீங்கள் கனவு கண்டேலா அப்படின்னு கேட்க, ராமமூர்த்தி இல்லையே, நீ தானே வந்து கதவை தட்டி என்னை கூப்பிட்ட அப்படின்னு அவர் சொல்ல, நான் எழுந்திருக்கவும் இல்லை, இங்கே வரவும் இல்லை. 2 பேரும் ஆச்சரியத்தில் அப்படியே திகச்சு போய் நின்னா. என்ன யாரோட இதெல்லாம் விளையாட்டு, எல்லாம் குருநாதரோட பெருங்கருணை எண்ணி எண்ணி அவர் 2 பேரும் அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டா. நன்றி, வணக்கம்.